நிகழ்காலம் என்ற கருத்தின் ஆழமான பொருளை விளக்குவதாகும். முக்கிய கருத்துக்கள் 1. இயற்கைக்கு அப்பாற்பட்ட அனுபவங்கள். உங்கள் வாழ்க்கையில் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விஷயங்களை, உதாரணமாக உங்கள் உடலை குணப்படுத்துதல், புதிய வாய்ப்புகளை உருவாக்குதல், மர்மமான அனுபவங்களை பெறுதல். நீங்கள் அனுபவிக்க விரும்பினால் முதலில் தற்போதைய கணம் என்ற கருத்தை முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டும். 2. நிகழ்காலத்தின் புதிய பார்வை. நிகழ்காலத்தில் இருப்பது என்பது கடந்த காலத்தைப் பற்றியோ அல்லது எதிர்காலத்தைப் பற்றியோ சிந்திக்காமல் இருக்கிறது என்று பெரும்பாலான மக்கள் நினைக்கிறார்கள். ஆனால் ஆசிரியர் இதைவிட ஆழமான ஒரு விளக்கத்தை அளிக்க விரும்புகிறார். அதாவது, உங்கள் உடல், உங்கள் அடையாளம், உங்கள் சூழல் மற்றும் காலம் போன்ற பௌதீக உலகை கடந்து செல்வதே உண்மையான நிகழ்காலம். இந்த நிலையில்தான் உங்களால் சாத்தியக்கூறுகளை நிஜமாக மாற்ற முடியும். 3. புதிய வாழ்க்கையை உருவாக்குதல். நீங்கள் யார் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களோ அந்த எண்ணங்களையும், இந்த உலகம் இப்படித்தான் இயங்குகிறது என்று நீங்கள் நம்புவதையும் கடந்து செல்லாதவரை உங்களால் ஒரு புதிய வாழ்க்கையையோ அல்லது ஒரு புதிய விதியையோ உருவாக்க முடியாது. உங்கள் பழைய அடையாளத்தின் நினைவுகளை கடந்து உங்களை விட மேலான ஒரு மர்மமான சக்தி செயல்பட நீங்கள் அனுமதிக்க வேண்டும். 4. மூளையின் செயல்பாடு. இந்த அத்தியாயத்தில் இது எப்படி சாத்தியம் என்பது விளக்கப்படுகிறது. முதலில் மூளை எவ்வாறு செயல்படுகிறது என்பதை பார்ப்போம். மூளையிலோ அல்லது உடலிலோ உள்ள நரம்பியல் திசுக்கள் தூண்டப்படும்போது அது மனதை உருவாக்குகிறது. நரம்பியல் அறிவியலின்படி மனம் என்பது செயல்படும் மூளையாகும். 5. மனதின் பல நிலைகள். உதாரணமாக, நீங்கள் காரை ஓட்டும்போது ஒரு குறிப்பிட்ட மனநிலையை பயன்படுத்துகிறீர்கள். குளிக்கும்போது வேறு ஒரு மனநிலையை பயன்படுத்துகிறீர்கள். ஒரு பாடலை பாடும்போதோ அல்லது இசையை கேட்கும்போதோ இன்னொரு வகையான மனநிலையை பயன்படுத்துகிறீர்கள். ஒவ்வொரு செயலையும் செய்ய நீங்கள் ஒரு குறிப்பிட்ட மனநிலையை பயன்படுத்துகிறீர்கள். சுருக்கமாக, இந்த உரை நிகழ்காலத்தில் வாழ்வதன் மூலம் நமது வழக்கமான எண்ணங்களையும் அடையாளங்களையும் கடந்து ஒரு புதிய மற்றும் மேம்பட்ட வாழ்க்கையை உருவாக்க முடியும் என்பதை விளக்குகிறது. மனம் என்பது மூளையின் செயல்பாடு மூலம் எப்படி உருவாகிறது என்பதையும் இது அறிமுகப்படுத்துகிறது.